அன்பானவர்களே, அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். இன்று உலகம் முழுவதும் பெண்களின் மதிப்பு, தியாகம், அன்பு மற்றும் பலத்தை கொண்டாடும் நாள். ஆனால் பெண்களின் உண்மையான மதிப்பு எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? அது தேவனுடைய வார்த்தையான பைபிளில் தான் ஆரம்பிக்கிறது. பைபிள் பெண்களை குறைத்து பேசவில்லை, மாறாக பெண்களை மிக உயர்ந்த மதிப்புடன் தேவன் உருவாக்கினார் என்று கூறுகிறது. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலில் மனுஷனை படைத்தார், ஆண் பெண் என அவர்களை படைத்தார். இதன் அர்த்தம் என்ன? பெண்கள் யாருக்கும் கீழானவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஒரு பெண் என்பது ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு மகள், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி. அவள் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். பைபிளில் பெண்களின் பெரிய உதாரணங்கள். 1. மரியாள். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் தேவன் உலகிற்கு ஒரு இரட்சகரை தர மரியாளை தேர்ந்தெடுத்தார். அவள் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது. அவள் விசுவாசத்தின் மாதிரி. 2. எஸ்தர். எஸ்தர் ஒரு ராணி, ஆனால் அவள் தனது மக்களை காப்பாற்ற தன் உயிரையும் ஆபத்தில் வைத்தாள். ஒரு பெண் தேவனுடைய கையில் இருந்தால் ஒரு தேசத்தையும் காப்பாற்ற முடியும். 3. ரூத். ரூத் தனது மாமியாரை விட்டு போகவில்லை. அவள் சொன்னது, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். அவளின் நம்பிக்கை மற்றும் உண்மை காரணமாக தேவன் அவளை ஆசீர்வதித்தார். பைபிள் சொல்லும் சிறந்த பெண் யார் என்று கேட்டால், நீதிமொழிகள் 31:25. அவள் பலமும் கண்ணியமும் உடையவள். ஒரு நல்ல பெண் குடும்பத்தை கட்டி எழுப்புவாள், அன்பை விதைப்பாள், விசுவாசத்தில் நடப்பாள். அதனால்தான் பைபிள் சொல்கிறது, ஞானமுள்ள பெண், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு பெண் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்ற முடியும், ஒரு குடும்பத்தையே மாற்ற முடியும், ஒரு சமுதாயத்தையும் மாற்ற முடியும். பல பெரிய மனிதர்கள் ஒரு தாயின் ஜெபத்தால் உருவானவர்கள். இந்த பெண்கள் தினத்தில் தேவன் ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்லும் செய்தி, நீ மதிப்பு மிக்கவள், நீ தேவனுடைய படைப்பு, நீ ஒரு ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் தேவன் உங்களை மதிப்புடன் பார்க்கிறார். நீங்கள் பலமானவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், தேவனுடைய அன்பான படைப்புகள். இந்த மகளிர் தினத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you. Happy Women's Day.